Welcome to VLSI. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா Verilog code for 8x3 priority encoder. இந்த செஷன்ல பாத்தீங்கன்னா 8x3 priority encoder truth table, Verilog design code for 8x3 priority encoder, Testbench code for 8x3 priority encoder, then result for 8x3 priority encoder. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நான் 4x2 priority encoder உடைய டிசைன் Testbench அதோட ஃபங்க்ஷனாலிட்டி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன் ப்ரீவியஸ் வீடியோவில். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பாருங்க. ஏன்னா அதோடைய சேம் ஃபங்க்ஷனாலிட்டி தான் 8x3 priority encoder. இதுல என்ன மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்புட் லைன்ஸும் அவுட்புட் லைன்ஸ் மட்டும் தான் சேஞ்சஸ் ஆகும். மித்தபடி கான்செப்ட் எல்லாமே ஒண்ணுதான். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இங்க வந்து 2 power 3 எவ்வளவு வரும் 8. ஸோ 8 இன்புட் லைன்ஸ் 3 அவுட்புட் லைன்ஸ் வரும். அதுதான் இங்க போட்டிருக்கேன். D0 to D7 வந்து இன்புட், Y0 Y1 Y2 3 அவுட்புட், Vன்றது அந்த வேலிட். அதாவது எல்லா இன்புட்டும் ஜீரோவா இருந்தா வேலிட் வந்து ஜீரோவா இருக்கும். ஏதாவது மினிமம் ஒரு இன்புட் ஆவது ஹையா இருக்கணும். அப்படின்னா தான் வேலிட் வந்து நமக்கு 1 இருக்கும். தென் சேம் கான்செப்ட் D0 1 இருந்தா அதுக்கான பைனரி வேல்யூ வந்து 0, D1 1 இருந்தா அது பைனரி வேல்யூ வந்து 001. இந்த மாதிரி வந்து அப் டு D7 வரைக்கும் இருக்கும். தென் வந்து பாத்தீங்கன்னா D7க்கு வந்து பாத்தீங்கன்னா அதோடைய ப்ரியாரிட்டி வந்து ஹையா இருக்கும். D0க்கு வந்து ப்ரியாரிட்டி வந்து இருக்கிறதுலே ரொம்ப லோவா இருக்கும். சேம் கான்செப்ட் 4x2 ப்ரியாரிட்டி என்கோடர் என்ன கான்செப்ட் வந்துச்சோ சேம் கான்செப்ட் தான் 8x3 ப்ரியாரிட்டி என்கோடம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எக்ஸ்பிரஷன் ரெடி பண்ணல, லாஜிக் டயக்ராம் ரெடி பண்ணல. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நான் இந்த டைம் வந்து டேட்டா ஃப்ளோ மாடலிங்ல வந்து நான் ஜஸ்ட் இந்த கான்செப்ட் வச்சு நான் கோட் பண்ணியிருக்கேன். அதனால வந்து நான் எக்ஸ்பிரஷன் ரெடி பண்ணல. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் மாடலிங் அப்படி போனா நமக்கு வந்து லாஜிக் டயக்ராம் வேணும். ஸோ சர்க்யூட் பெருசாக நம்ம வந்து லாஜிக் டயக்ராம் வச்சு ஸ்ட்ரக்சரல் மாடல் பண்றது வந்து கொஞ்சம் கஷ்டம். அதனால வந்து மோஸ்ட்லி வந்து டேட்டா ஃப்ளோ மாடலிங் யூஸ் பண்ணலாம், இல்லை பிஹேவியரல் மாடலிங் யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால நான் அந்த டைம் வந்து ஸ்ட்ரக்சரல் மாடலிங் நான் பண்ணல. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டேட்டா ஃப்ளோ மாடலிங். இதுல வந்து இன்புட் பாத்தீங்கன்னா நமக்கு எத்தனை பிட்டு 8 பிட்டு, அவுட்புட் வந்து 3 பிட்டு. இது வந்து ஃபுல்லாவே நான் கான்செப்ட் பேஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். நம்ம ரெண்டு விதமா வந்து கோட் பண்ணலாம். ஒண்ணு வந்து இந்த ஃபார்முலாஸ் வச்சும் பண்ணலாம், இந்த மாதிரி கான்செப்ட் வச்சும் பண்ணலாம். பட் ஃபார்முலாஸ் வந்து எப்பவுமே ஒரு சின்ன சர்க்யூட்டுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஆனா சர்க்யூட் பெருசாக நம்ம கேம போட்டு அதுல இருந்து நம்ம வந்து எக்ஸ்பிரஷன் ரெடி பண்றதா டைம் கன்சியூம் ஆகும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி கான்செப்ட் வச்சு பண்றதுதான் வந்து எப்பயுமே பெட்டரா இருக்கும். அது இல்லாம நம்ம வந்து ஒரு ரியல் டைம் அப்ளிகேஷன்ல ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னம்னா அந்த மாதிரி இடத்துல உட்காந்து ஃபார்முலா டெரைவ் பண்ணிட்டு இருக்கிறத ரொம்ப டைம் கன்சியூம் ஆகும். ஸோ கான்செப்ட் பேஸ் பண்ணி பண்றதா ஈஸி. ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் இருக்கிறதா பெஸ்ட். ஸோ அதனால தான் இந்த வீடியோக்கு நான் கான்செப்ட் பேஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கான்செப்ட் என்ன, நமக்கு வந்து D7க்கு ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி இருக்கு. ஸோ சப்போஸ் இந்த D7 எடுத்துக்கோங்க. இதுல வந்து எல்லா பிட்டு 1 இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஆனா எந்த வேல்யூ வரும் நமக்கு D7க்கான பைனரி வேல்யூ தான் நமக்கு வரும். ஏன்னா இதுக்கு தான் ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி. அதுக்கடுத்து D6 வந்து ஃபர்ஸ்ட் இதை செக் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் D6 செக் பண்றோம். D6 தான் ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி. D7 விட்டுட்டோம். D7 இல்லாம D6 வரீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோட் வச்சுக்கலாம். D7 பிட் ஃபர்ஸ்ட் செக் பண்றீங்க. அது 1 இருந்துச்சுன்னா இந்த இடத்துல கண்டிஷனல் ஆப்ரேட்டர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் D7 தான் செக் பண்ண போறோம். இது 1 இருந்தா அதுக்கான பைனரி வேல்யூ. இல்ல அப்படின்னா D6க்கு வர அது 1 இருந்தா அதுக்கான பைனரி வேல்யூ. இல்லைன்னா D5. ஏன்னா மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட் தான் ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி இருக்கும். அப்படியே கம்மியாகி 0க்கு தான் வந்து லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட், அதுக்கு தான் வந்து லோவஸ்ட் ப்ரியாரிட்டி இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நான் கோட் பண்ணியிருக்கேன். D7 1 இருந்தா அந்த பைனரி வேல்யூ. இல்ல அது வந்து 1 இல்ல அப்படின்னா D6 பார்க்குறோம். D6 தான் அதுக்கு அடுத்து ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி D7க்கு அப்புறம். அது 1 இருந்தா அதுக்கான பைனரி வேல்யூ. இதுவும் இல்ல அப்படின்னா என்ன வரும் D5. இந்த மாதிரி வந்து 1 by 1 செக் பண்ணி அந்த வேல்யூ வந்து அசைன் பண்ற மாதிரி சொல்றேன். இல்ல அப்படின்னா அன்னோன் வேல்யூ வந்து ஒய்க்கு வர மாதிரி நான் வந்து இங்க கோட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரியும் கோட் பண்ணலாம், இல்ல நீங்க ஃபார்முலா வச்சும் பண்றதாலும் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதோடைய பிஹேவியரல் மாடலிங். அதேதான் நம்ம ஆல்ரெடி 4x2ல பார்த்தேன். அதே இதை இங்க நான் யூஸ் பண்ணிக்கிறேன். K6 தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சேம் நம்ம ட்ரூத் டேபிள் எப்படி போட்டிருக்கோமோ அதே மாதிரி லிஸ்ட்ல வேல்யூஸ் கொடுத்து ஒய்க்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 00001, அதாவது D0 1 இருந்தா அவுட்புட் வந்து 0, D1 வந்து 1 இருந்துச்சுன்னா நமக்கு அவுட்புட் வந்து பைனரி வேல்யூ ஆஃப் 1 அசைன் பண்ற மாதிரி, D2 1 இருந்தா பைனரி வேல்யூ ஆஃப் 2 வந்து ஒய்க்கு அசைன் பண்ற மாதிரி அப் டு D7 வரைக்கும் போட்டிருக்கேன். சப்போஸ் இந்த எந்த கேஸுமே வந்து நமக்கு செட் ஆகல அப்படின்னா டிஃபால்ட் வேல்யூ வந்து இன்வேலிட் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ற மாதிரி நான் இங்க கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அதோட டெஸ்ட் கேஸ். இன்புட்டை ரெச் டேட்டா டைப்பாகவும் அவுட்புட்டை ஒயர் டேட்டா டைப்பாகவும் நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். தென் வந்து நம்மளுடைய மாடல் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா மாடல் நேம் என்னன்னா ப்ரியாரிட்டி என்கோடர். அதை கொடுத்து அது டியூட்டின்னு சொல்லி இன்ஸ்டன்சியேட் பண்ணிட்டு அதை நான் டாட் ஸ்டார்னு சொல்லி நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்புட் நான் டிரைவ் பண்ணியிருக்கேன்.
இது வந்து நம்ம எப்படி வேணா ட்ரை பண்ணலாம். நான் 4x2ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் யூஸ் பண்ணாம நானும் ஒரு வேல்யூ கொடுத்து ட்ரை பண்ணியிருக்கேன். இங்க நான் எக்ஸ் கொடுத்து பண்ணி காட்டியிருக்கேன். நீங்க வந்து 2 விதமாவும் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து அதை பிரிண்ட் பண்ணி பார்த்திருக்கேன் இந்த இடத்துல. ஸோ ரிசல்ட் பாருங்க. 0 0வா இருந்தா எல்லா இன்புட்டுக்கும் 0வா இருந்தா என்ன வரும்? அவுட்புட் வந்து அன்னோன் வர மாதிரி பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 0 0 0 1ஆ இருந்தா நமக்கு என்ன வரும்? 0. 1x இருந்தா 1. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1 டபுள் எக்ஸா இருந்தா 2. இந்த மாதிரி 1ஓட பொசிஷன் என்னவோ அதுக்கான வேல்யூஸ் மட்டும் நமக்கு வர மாதிரி இங்க வந்து ரிசல்ட் கிடைச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து ப்ரியாரிட்டி என்கோடருடைய டிசைன் அண்ட் டெஸ்ட் பெஞ்ச் ரிசல்ட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.